பாகிஸ்தானில் 470 பயணிகளுடன் ரயிலை கிளர்ச்சியாளர்கள் கடத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். பாகிஸ்தானில் 470 பயணிகளுடன் ரயிலை கிளர்ச்சியாளர்கள் கடத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பலூச் விடுதலை இயக்கம் என்னும் பெயரில் செயல்படும் கிளர்ச்சியாளர்கள் பயணிகள் ரயிலை கடத்தியுள்ளனர் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரம் என்ன ராஜகுமரன்? பாகிஸ்தானில் ஒரு ரயில் தற்பொழுது கடத்தப்பட்டிருக்கக்கூடிய தகவல் வெளியாகி இருக்கின்றது. கிட்டத்தட்ட 100 பணைய கைதிகளுடன் அந்த ரயில் கைப்பற்றப்பட்டிருப்பதாக கூறப்பட்ட நிலையில் ஏறக்குறைய 400 பயணிகள் வரை அதில் இருந்திருக்கலாம் என்ற தகவலையும் தெரிவித்திருக்கின்றார்கள். பணைய கைதிகளை பொறுத்தவரை அந்த பலுசிஸ்தான் விடுதலை அமைப்பு என்கின்ற ஒரு அமைப்பு தொடர்ச்சியாக பாகிஸ்தானுக்குள் இடம்பெற்றிருக்கக்கூடிய பலுசிஸ்தான் மாகாணத்திற்கு தனிநாடு கோரிக்கையை முன்வைத்து இது போன்ற சம்பவங்களில் அவ்வப்போது ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த நிலையில்தான் இந்த ரயில் கடத்தப்பட்டிருக்கின்றது என்று தெரிவித்திருக்கின்றார்கள். ரயிலில் பயணம் செய்த பயணிகளுடைய எண்ணிக்கையை பொறுத்தவரை பாகிஸ்தானில் 470 பயணிகளுடன் இந்த ரயில் கடத்தப்பட்டிருப்பதாக கிளர்ச்சியாளர்கள் தரப்பில் கூறப்பட்டிருக்கின்றது. பாகிஸ்தானில் ஏற்கனவே அந்த ரயில் கடத்தப்பட்ட பொழுது 120 பயணிகள் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது 470 பயணிகளுடன் அந்த ரயில் கடத்தப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த ரயில் கடத்தப்பட்ட பொழுது மோதல் ஏற்பட்டிருக்கின்றது. பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் 6 பேர் அந்த கிளர்ச்சியாளர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற தகவலையும் தெரிவித்திருக்கின்றார்கள். ரயிலை மீட்பதற்காக மேற்கொண்டு ஏராளமான ராணுவ வீரர்களையும் பாகிஸ்தான் ரயில்வே அதிகாரிகளுடைய வேண்டுகோள் அடிப்படையில் பாகிஸ்தான் ராணுவம் அனுப்பியிருக்கின்றது. குவெட்டா என்கின்ற பகுதியிலிருந்து பெஷாவருக்கு சென்று கொண்டிருந்த இந்த ரயில் தான் கடத்தப்பட்டிருக்கின்றது என்ற தகவலையும் தெரிவித்திருக்கின்றார்கள். ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் என்று குறிப்பிடப்படக்கூடிய அந்த ரயில் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருப்பதாக ரயில்வே துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். பாகிஸ்தான் படைகள் நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் 400க்கும் கூடுதலான பணைய கைதிகளுடன் கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த ரயிலை அவர்கள் மீண்டும் மீட்டு வர முடியும் என்ற சூழ்நிலை இருப்பதால் அதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பாகிஸ்தானை பொறுத்தவரை அங்கு இருக்கக்கூடிய அந்த பலுசிஸ்தான் மாகாணத்தினுடைய கிளர்ச்சியாளர் குழுவினர் தனிநாடு கோரிக்கையினை முன்வைத்து அவ்வப்பொழுது இது போன்று சிறிய சிறிய தாக்குதல் சம்பவங்களில் ஈடுபட்டு வந்தார்கள். பலுச் விடுதலை ராணுவம் என்று பெயரிட்டிருக்கக்கூடிய அந்த BLA கிளர்ச்சியாளர் குழுதான் தற்போது இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கின்றது. 470 பயணிகளுடன் பாகிஸ்தானிலே ரயில் கடத்தப்பட்டிருக்கின்றது. பாகிஸ்தான் ரயில் கடத்தப்பட்ட பொழுது அதில் இருந்த ராணுவ வீரர்கள் துப்பாக்கி மூலமாக அந்த கிளர்ச்சியாளர்களை சுட்டுக் கொள்ள முயன்றதாகவும் பதிலுக்கு கிளர்ச்சியாளர்களும் தாக்குதலில் ஈடுபட்டதால் ராணுவ வீரர்கள் என்று 6 பேர் வரை உயிரிழந்திருக்க கூடும் என்று அஞ்சப்படுகின்றது. அதே நேரம் தற்போது வரை பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் யாரும் கொல்லப்படவில்லை என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. குவெட்டா என்கின்ற இடத்திலிருந்து பெஷாவருக்கு சென்று கொண்டிருந்த ரயில் பாகிஸ்தானுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர் குழுவால் கடத்தப்பட்டிருக்கும் நிலையில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் அங்கு விரைந்து சென்று அந்த ரயிலை மீட்பதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன்.